இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ஹீரோலேருந்து டெஸ்டினி 125 அப்படின்ற வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவா 125, ஆக்சஸ் 125, அதே மாதிரி ஜூபிட்டர் 125 வண்டிகளோட இந்த வண்டி போட்டி போடுது. ஆனால் இருந்தும் இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற வண்டிகளை விட இந்த வண்டியில் சில விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி சீட்டிங் கம்ஃபர்ட்டும் இருக்குது அப்படின்றது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ரெஸ்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதெல்லாம் இருந்தாலும் கூட வண்டியை வந்து ஓட்டி பார்க்கும்போது ரோடுகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத மேலோட்டமாக வந்து பார்க்கலாம். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன், இந்த வண்டியில் நிறையா விஷயங்கள் வந்து செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா புதுசு, அதே மாதிரி அட்வான்டேஜாக இதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ முன்னாடி இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இதில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்துடும். அதை சுற்றி வந்து டிஆர்எல்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் எல்இடியில். அது போக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹீரோட லோகோ, நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பார்க்கும்போது மொத்தத்தில் இது ஒரு டூல் டோன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வந்து ட்ரிபிள் டோன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு காப்பரிஷ் குரோம் ஃபினிஷில் வந்து இருக்க மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் விங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்டோ கட் ஆஃப் விங்கர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு டர்ன் சிக்னல் வந்து போட்டுட்டு ஒரு டேர்னிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணால் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் பார்க்கும்போது இந்த டெஸ்டினி 125 தான் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக இப்போ வண்டியோட பாடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்கார்ட்லாம் வந்து ஸ்டீலில் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி வந்து வண்டியோட பாடி வந்து ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் இருக்கிறத பார்க்க முடியும். டிஸ்க் பிரேக் தான் ஃப்ரண்ட்டில் வருது. பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் வந்து உங்களுக்கு வரும். அது போக டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 90 செக்ஷன் 12 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வண்டிகளை கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி மட்டும் தான் 12 இன்ச்சு டயர் வந்து கொடுப்பாங்க. அதாவது 12 இன்ச்சு வீல் வந்து வரும். முன்னாடி வந்து 10 இன்ச்சு வீல் வர மாதிரி தான் இது வரைக்கும் வண்டிகள் இருக்குது. இந்த வண்டியில் மட்டும் தான் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே வந்து 12 இன்ச்சு வீல் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க முடியும். அது போக இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இதில் கொடுத்துருக்கூடியது வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் மெனக்கிட்டு ஹீரோ வந்து இந்த வண்டிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்படியே வந்து நம்ம சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயும் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு அந்த ட்ரிபிள் டோன் கலர் அப்படின்றதே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து இந்த இடத்துல பிளாக் கலரு, ஒயிட் கலரு, அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பரிஷ் குரோம் கலர் குரோமில் வந்து ஃபினிஷ் இருக்க மாதிரி பார்க்க முடியும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர்லேயே வந்து ஃபினிஷ் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மற்ற செக்மெண்ட் வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இதோட சீட் லென்த்து. இது வந்து 785 mm சீட் லென்த் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது உட்காந்துருக்கா பில்லியனுக்கும் வந்து கம்ஃபர்ட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுனால சீட் லென்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி அகலமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம உட்காந்து ரைட் பண்ணும்போது அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனுக்கும் வந்து அந்த பேக் ரெஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸாக வந்து ட்ராவலை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹார்ட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரியே இந்த வண்டியில் இந்த ஹார்ட்டுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்றது 124.6 சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக 6.7 கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும், அதே மாதிரி 10.4 நியூட்டன் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. இதை வந்து மற்ற வண்டிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட பவர் அப்படின்றது இந்த டெஸ்டினி 125 தான் அதிகம். அதுக்கப்புறம் வந்து இதை இப்படியே அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடியும் வந்து டிசைன் வைஸ் வந்து நிறையா விஷயங்கள் வந்து மெனக்கெட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய குரோமிஷ் ஃபினிஷாக இருக்கட்டும், காப்பரிஷ் குரோம் ஃபினிஷாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே இருக்க பிளிங்கர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹீரோட லோகோ வந்து இருக்குது. அது போக பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் லைட்டு எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய வீலும் பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் தான் வந்து பின்னாடி வருது. அதாவது நார்மலாக இதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 125cc ஸ்கூட்டர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து 12 இன்ச்சு வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து 10 இன்ச் வீல் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஹீரோ டெஸ்டினி 125ல மட்டும்தான் முன்னாடியும் வந்து 12 இன்ச் வீலு, பின்னாடி வந்து 12 இன்ச் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக முன்னாடி வந்து டிஸ்க் இதில் ட்ரம் பிரேக் பின்னாடி இருந்தாலும் கூட இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் தான் இதில் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிரேக்கை வந்து பிடிக்கும் போதே கம்பைண்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆக்டிவாக பிரேக் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இந்த வண்டியில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து ரியர்லேயே ஃபியூவல் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதை வந்து நீங்கள் முன்னாடி இருக்க கீயை வந்து ஆப்ரேட் பண்ணியே பின்னாடி இருக்கக்கூடிய ஃபியூவல் லிட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். பெட்ரோல் போடும்போது சீட்டை ஓப்பன் பண்ணி தான் ஃபியூவல் போடணும் அப்படின்ற ஒரு மேண்டட்ரி வந்து இதில் இல்லை. இது வந்து ஒரு கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ டெஸ்டினி 125 எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்க்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டர்ன் சிக்னல்ஸ்க்கான சுவிட்சு, ஹாரனு, அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார்லேயே பார்த்திங்கன்னா எண்டில் ஒரு க்ரோம் கப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பிரேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பி பிரேக் தான். ஃப்ரண்ட்டை பிடிச்சோம் அப்படின்னா பேக்கும் வந்து சேர்ந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹீரோ அப்படின்ற பேட்சிங் வந்து பார்க்க முடியும். இன்ஃப்ரமோடல் கிளஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மோட் சுவிட்சு, இந்த சைடு வந்து செட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்டெலிகோக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்டெலிகோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா i3s அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்டாப்க்கான ஒரு சுவிட்ச். நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க, ரொம்ப நேரம் வந்து வண்டி ஆன்லேயே இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும் கொஞ்சம் ஒரு சர்டைன் செகண்ட்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சுவிட்ச் தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் இன்னொரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஹெட்லைட் வந்து எவ்ரி டைம் வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அப்படின்றத இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஆர்எல் வந்து எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஹெட்லைட்டு கூட சேர்ந்து எரியணுமா வேணாமா அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டார்ட்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செக்மெண்ட்டே இந்த ஸ்கூட்டரில் தான் வந்து இந்த இடத்துல இலுமினேஷன் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃப் ஸ்டார்ட்கான அந்த இலுமினேஷன் வந்து இதில் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து லைட் ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மல்டிஃபங்க்ஷனல் கீ ஸ்லாட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கீ ஸ்லாட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதிலே வந்து ஃபியூவல் லிட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். சீட்டை வந்து அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது போக சைட் லாக் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இக்னிஷனுக்கான சுவிட்ச் எல்லாமே வந்து இந்த ஒரே கீ ஸ்லாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இதோட ஃபினிஷ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது மொத்தமாக வண்டியை வந்து ஒரு ட்ரிபிள் டோன் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓப்பன் க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஓப்பன் க்ளவ் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பர்ஸு, ஃபோனு ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும். அது போக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பேக்கேஜை வந்து இதில் கேரி பண்ணிக்க முடியும். அது போக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. அந்த ஸ்பேஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் இந்த வண்டியில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடில் வந்து எவ்வளோ ஃபியூவல் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ட்ரிப் பிக்கான விஷயம் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ ட்ரிப் வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபியூவல் இருக்கிற ஆவரேஜாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ மைலேஜ் வந்து கிடச்சிட்டு இருக்குது. நீங்கள் ஓட்டுற விதத்தை பொறுத்து வந்து இது வேல்யூ வந்து காட்டும். அது போக ரேஞ்ச் இருக்கிற ஃபியூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்குது அப்படின்ற ஓடோமீட்டர் ரீடிங் வந்து பார்க்க முடியுது. அப்புறம் வந்து ட்ரிப் பிக்கான அந்த இது வந்து பார்க்க முடியும். டைம் வந்து பார்க்க முடியுது. எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து போகுது அப்படின்றத டிஜிட்டலாக இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அது போக கீழே பார்த்திங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து இருக்குது. ஃபியூவல் வந்து லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கான இண்டிகேஷன், ஹெட்லைட்கான இண்டிகேஷன் இருக்குது, டர்ன் சிக்னல்ஸ்க்கான இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் i3sக்கான இண்டிகேஷன் இருக்குது. அப்புறம் இன்ஜின் வார்னிங்கான அந்த இண்டிகேஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கீயை வந்து ஜஸ்ட்டு இப்படி சுற்றின லெஃப்ட் சைடில் வந்து திருப்பினேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பூட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட் வந்து நம்மளால் வைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த பூட்டுக்குள்ளேயே வந்து லைட்டு இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து இந்த ஸ்கூட்டர்ஸில் இந்த வண்டியில் தான் வந்து வருது. அதே மாதிரி டெஸ்டினி அப்படின்ற பேட்ஜிங் வந்து உள்ளேயும் வந்து கொடுத்துருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நல்ல லென்த்தான ஒரு சீட்டு தான் இதில். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லெக் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இதில் உட்கார்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு
167 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டில் இருக்கிறேன். என்னோடய கால் நான் கரெக்டாக உட்காந்துருக்க பொசிஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத வந்து இதில் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுமே வந்து கொஞ்சம் வைடராக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நம்ம உட்காந்துருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த வண்டியோட சவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த மைக்கை வந்து நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருப்பீங்க. இதுதான் ஆக்சுவலாக இந்த வண்டியில் வரக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்ட். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சைலன்சரை வந்து கவர் பண்ணுற மாதிரி கால் வைக்கும்போது ஷூ கார்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து கொடுத்துட்டாங்க சைலன்சரை கவர் பண்ணி. ஸோ இப்போ இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம 0 to 60 வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் அச்சீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் வந்து இருக்கான். அவன் ஒரு 85 கிலோ, நான் ஒரு 80 கிலோ வந்து இருக்கேன். மொத்தமாக 164 கிலோ வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ வந்து 0 to 60 வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் அச்சீவ் ஆக போகுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். 3, 2, 1. ஸோ இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரைடுக்கு வந்து போவோம். மொத்தத்தில் இந்த வண்டியை வந்து நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 80 கிலோ, என் ஃப்ரெண்டு ஒரு 84 கிலோ பின்னாடி வந்து உட்காந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட 164 கிலோ வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதேமாதிரி காம்பி பிரேக்கிங் கொடுத்துருக்குது. ஈவன் அதில் வந்து ஏபிஎஸ் இல்லை அப்படின்ற ஒரு குறையை வந்து இந்த காம்பி பிரேக்கிங் அப்படின்றது வந்து ஓவர் கம் பண்ணிடுது. ஒரு பிரேக்கை பிடிக்கும் போதே இன்னொரு பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கரடு முரடான ரோடுகள்லையும் வந்து ஓட்டி பார்த்தோம். அதே மாதிரி நல்ல ப்ளைனான ரோடுகளில் ஓட்டி பார்த்தோம். அதே மாதிரி பிரிட்ஜ் மேலே ஏறுறதும் வந்து அப்படியும் நம்ம ஓட்டி பார்த்தோம். இருந்தும் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் இந்த வண்டி வந்து தருது. மொத்தத்தில் ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தாண்டி ஓவராலாக இது வந்து ஒரு ஃபீச்சர் நிறைஞ்ச ஒரு வண்டியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 125cc வண்டிகள் ஸ்கூட்டர்ஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்கூட்டர்ஸ் கூட இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் வந்து இது மேம்பட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். சம்மரைஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இதோட சீட் லென்த் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இன்ஜினோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மொபைல் கனெக்டிவிட்டியும் அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய டர்ன் பை டர்ன் நேவிகேஷனாக இருக்கட்டும் இல்லை டிஸ்டன்ஸ் டு எம்டி மெயினாக டிஸ்டன்ஸ் டு எம்டியும் அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய மொபைல் கனெக்டிவிட்டியும் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து வருது. அது வந்து மற்ற ஸ்கூட்டர்களில் இது ரெண்டும் சேர்ந்து வர்றதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனாக இருக்கட்டும் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கும். உங்கள் மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், கால் அலர்ட்ஸாக இருக்கட்டும், மெசேஜ் அலர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் பார்க்க முடியும்.
இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிசைன் வைஸ் வந்து மற்ற ஸ்கூட்டர்களை காட்டிலும் இதில் டிசைன் வந்து நிறையா நல்லா இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நிறச்சி கொடுத்து இந்த வண்டியோட காஸ்ட் என்ன அப்படின்றத உங்கள் மனசில் அடுத்ததாக வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 90,300 அப்படின்ற ஒரு காஸ்ட்டுக்கு வந்து இந்த வண்டியை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதை தாண்டி வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ டெஸ்டினி 125 அப்படின்றது நிறையா வண்டிகளை விட, அதாவது மற்ற ஸ்கூட்டர்களை விட நிறைய விஷயத்தில் மேம்பட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு இதோட மைலேஜ் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கிறதா கம்பெனி சைடில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து மற்ற செக்மெண்ட்டை விட, அதாவது மற்ற ஸ்கூட்டர்ஸை விட இதே செக்மெண்ட்டில் இது வந்து அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மொத்தத்தில் நிறையா விஷயங்களில் வந்து இந்த வண்டி வந்து மேம்பட்டு இருக்குது. ஃபீச்சர் வைஸ்லையும் சரி, மைலேஜ் வைஸ்லையும் சரி, இந்த வண்டி வந்து மேம்பட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பை சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.